பகவன் கேசரியாவே ஜனநாயகன் இருந்தாலும் ஓகே, அங்கே டாப் ஜனநாயகனாக தான் இருக்கும். எனக்கு என்னமோ அவர் இது கடைசி படமாக இருக்காதுன்னு இருக்காது. அடிச்சு சொல்லுங்க சத்தியமாக. இல்லை, எல்லாரும் மாதிரி தான் நானும் ஆசைப்படுவேன், இது கடைசி படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, இந்த எக்ஸாம்பிள் இந்த பாட்டு ராயல்ட்டி அது இப்படி ராயல்ட்டின்றது வந்து இப்போ ராஜா சார் கூட கேட்குறாரு, எனக்கு ராயல்ட்டி இந்த பாட்டை ஏன் பயன்படுத்தினீங்கன்னு. அதில் எனக்கு பெரிய ஒரு பாலிடெக்னிக் திவ்யா பொண்ணே உன்னால் பட்டதெல்லாம் போதுமாடி, ஒரு கண்ணில் நீயும் பார்த்த நான் பரீட்சையில் தோத்த நேத்து அம்மாடி. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஜனநாயகன், பராசக்தி, பகவன் கேசரி, இந்த 3 படங்கள் பற்றி வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 3 படங்களில் ஜனநாயகன் அண்ட் பகவன் கேசரி இந்த 2 படங்களோட தொடர்புடைய ஒரு விவசாயியை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துர வச்சுருக்கோம். என்னங்க சொல்கிறீங்க, இந்த 2 படங்களுக்கும் ஒரு விவசாயிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருக்கும். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட அந்த விவசாயி பற்றி இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, விவசாயிகிட்ட நேரடியாக பேசிக்கிட்டே நம்ம சொல்லுவோம். வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் கவிஞர் வே. மதன்குமார் என்னுடைய பேர். விவசாயின்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். பாடலாசிரியை தாண்டி ஒரு விவசாயியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். எஸ், நம்மளோட இணைஞ்சிருக்கிறது கவிஞர் வே. மதன்குமார் அவர்கள் மட்டும்தான். கிட்டத்தட்ட தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் சதன் சினிமாஸில் கன்னடா, மலையாளம், தெலுங்கு உட்பட நிறைய மொழிகளில் வந்து ஒரு 50 படங்களுக்கு மேலே பாடல் எழுதி இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான். தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு மேலே வெளியில் வந்திருக்கு அவருடைய படங்கள். ஆனால் இன்னும் அவர் நிறைய கேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது, ரீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடலுக்குள்ளே அவர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த டைமில் நம்ம மிக முக்கியமான ஒரு படத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய கவிஞர் மதன்குமார் அவர்களை பற்றி நம்ம நேர்காணல் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்றைக்கி அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு படங்கள் பற்றி கம்பேர் பண்ணி இதெல்லாம் அதுக்குள்ளே நாம் போக வேண்டியது அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே கூட அப்படி பரபரப்பாக பேசக்கூடிய அந்த பகவந்த் கேசரி படத்தினுடைய தமிழில் எடுத்திருக்கக்கூடிய ரீமேக்கில் பாடல்கள் கிட்டத்தட்ட 5-6 பாடல்கள் இருக்குன்னா அது ஒரு பாடல் தவிர மற்ற அத்தனை பாடல்களுமே நம்முடைய கவிஞர் வே. மதன்குமார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது கவிஞர்? ஆக்சுவலி அது தமன் சார் மியூசிக். அது எனக்கு ரெகுலராக அங்கேருந்து நான் அது மட்டும் இல்லை, பஞ்சாபி மூவி, அதாவது லேபிளுக்கு ஒர்க் பண்ணுவேன் நான். டி சீரியஸ், சரிகமா, அப்புறம் இது நம்ம மர்ச்சன்ட் மியூசிக்கு, நிறைய மியூசிக் லேபிளுக்கு தான், மியூசிக் டைரக்டர் தாண்டி லேபிளுக்கு தான் ஒர்க் பண்ணுவேன். அவங்க நான் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த படம் வந்து எனக்கு நண்பர் கீர்த்தி வாசன் சார் தான் நினைக்கிறேன். அவர் எனக்கு இப்படி ஒரு படம் இருக்குது, நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் அதை போய் பார்க்குறேன். படம் பார்த்து எழுதும்போது எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, இதில் ஆக்சுவலி அது ஸ்கிரிப்டாகவே தான் ஒரு அணிலை பார்த்து ஒரு குழந்தைக்கு நீ அமைதியாக இரு, அந்த குழந்தை வந்து, அதாவது நீங்கள் பகவந்த் கேசரி படத்தை பற்றி ஆமாம் புரிஞ்சிருச்சு. அது அப்படி தான். அதில் ஒரு முதல் பாடலே அப்படி தான் இருக்கும். எனக்கு படமாகவும் தெரியும், அந்த படம் ஸ்கிரிப்டடாக தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அப்படி தான் அணிலே அமைதியாக இரு, சத்தத்தை போடாது, உன்னை கண்டா இங்கே என்னுடைய செல்லத்தாயி வந்து செல்லாயின்னு தான் நான் எழுதியிருப்பேன். சிங்கர் வந்து செல்லத்தாயின்னு பாடியிருப்பாரு. அப்படி தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் அப்படி முடிச்ச பிறகு ஒவ்வொரு சாங்கை அவங்களுக்கு பிடிச்சி ஒவ்வொரு பாடலாக எனக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் எனக்கு இந்த வாய்ப்பு நல்லபடியாக அமைஞ்சது. இது போன வருஷத்துக்கு முந்தைய வருஷத்துக்கான இது இப்போ வைரல் ஆகுது. அந்த கண்டிப்பாக 2023 அக்டோபரில் வெளிவந்த படம் பகவந்த் கேசரி. இன்னைக்கு தான் அதை பற்றின ஒரு வைரல். இதுதாங்க இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் செட் சோஷியல் மீடியாவோட பவர் அப்படிங்கிறது வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கிளப்பி விடுற ஒரு விஷயம். ஆமாம் சார். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிவிட்டு ஏன் இப்படி பண்ண எழுதுனா என்னமோ நான் இப்போ இது அந்த படத்துக்கே எழுதுற மாதிரிலாம் என்னை வந்து பேசினாங்க. ஆக்சுவலி எனக்கு விஜய் சார் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் வந்து எனக்கு இப்போவும் திருமலை வந்து எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பேன், கில்லி பார்ப்பேன், போக்கிரி பார்க்க. அவர் படம்னா எனக்கு பிடிக்கும். எல்லார் மூவியும் தான் பிடிக்கும். இதில் எனக்கு கமர்ஷியலாக கொஞ்சம் அதில் ஒரு கருத்தானதை பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, என்னுடைய பாடல் வகைகள் வந்து தைரியமாக நான் பேசுவேன். எனக்கு இது சொல்லணும்னா சொல்லி தான் ஆகுவேன். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் 2Dக்கு வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் படம், இந்த மாடு காணாமல் போயிடும், அதில் வந்து 3 பாட்டு முடிச்சிட்டாங்க. யுகபாரதி சார், அப்புறம் ஒரு பாட்டு விவேக் சார், இன்னொரு யாரோ எழுதுனாங்க. 4வது பாட்டு வந்து நிறைய கரெக்ஷன்ஸோட நிறைய ரைட்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் கிறிஸ் சார் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு.
அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே போவேன். சாரோட தான் ஏறக்குறைய ஒரு 13 வருஷமாக இருக்கேன், 13-14 வருஷமாக. ஓகே. சிங்கர் கிறிஷ் சார், அவர் தான் என்னுடைய காட்ஃபாதர். அப்போது நான் அங்கே இருக்கும்போது கடைசியாக வந்து நான் அவருக்கு நிறைய ட்ராக்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ இருப்பா அடுத்த படம் பார்த்துக்கலாம்லாம் சொல்லிவிட்டு, இது கடைசியாக வாய்ப்பு வரும்போது இதை எழுதுடா அப்படின்னு சொல்கிறாரு. நான் டியூன் கொடுக்குறாரு, அது கொண்டு போயிட்டு ஒரு பல்லவி 2 சரணம் எழுதி கொண்டு வரேன். கொண்டு வந்தால் அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்டா இது பெரிய பேனர், இது நான் மியூசிக் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் மூவி, மேடம் சங்கீதா மேடம் இருக்காங்க, ஓகே, அது சோனி வாங்கும், இல்லைன்னா பெரிய இது நம்ம அமேசான் வாங்கியிருந்த அந்த படத்தை. ஓகே. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பல்லவி 2 சரணம் கொண்டு வரையா அப்படின்னும் போது நான் அன்னைக்கு நைட்டு போயிட்டு ஒரு 3 மணிக்கு உட்காந்து ஒரு 5:30 மணி வரையும் ஒவ்வொரு வரியும் 10 ஆப்ஷன்ஸ் எழுதுனேன். அதில் எழுதுனது தான் நிறைய விஷயங்கள். 2019 எழுதுனேன். எனக்கு சொல்லணும், தைரியமாக சொல்லணும்னா நான் சொல்லிடுவேன், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை அந்த பாட்டில் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் சூர்யா சார்லாம். துப்பாக்கி ரவைகளுக்கு உசுர விட்டாலும் துளியும் பயப்படலை நாங்கள் என்னாலும். சூப்பருங்க சூப்பருங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் மாதிரி அது மட்டும் இல்லாமல் அப்போ சந்திரயான் மேட்ரு இருந்தது. அது தோல்வியோ ஜெயிச்சதோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் தோல்வி. அப்போ அதே மழை கழிவெடுக்க மனுஷனை விட்டோமே, நிலவுல இடம் பிடிக்க பெரும்பாடு பட்டோமே, அட்டப்புழுவா அங்க முழுக்க உரியிற அரசியலை அனலா சுட்டுத்தானே எடுத்துட்டு தேவையில்லை, காசு ஆளுகிற நாடாச்சு சாமின்னு காசு பற்றி சொல்லியிருப்பேன். இப்படி தைரியமாக சொல்ல வேண்டிய நான் இப்படி இதுக்கெல்லாம் இப்படி ஓப்பனிங்லாம் நான் எழுத மாட்டேன், நான் சொல்ல வேண்டியது. சரி, இப்போ நீங்கள் அந்த பகவந்த் கேசரி அதில் வந்து பாடல்கள் எழுதுகிற ஒரு பெரிய பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது இன்னைக்கு தான் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசும்போது நீங்களும் வந்து ஹைலைட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட அந்த படத்தோட அந்த பாடல்கள் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து சொல்லும்போது அந்த படத்துடைய கதைகள் என்னென்ன அப்படின்றது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு அதில் என்னன்னா இன்னொரு விஷயம் சார், என்னதான் ஒருவேளை எனக்கு தெரியாது அந்த படமாகவும் இருக்கலாம், ஆனால் விஜய் சாருக்குன்னு ஒரு 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 வழி இருக்கு, ஒரு 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 ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே. அவர் வந்து யாரோ அப்படின்னு நான் இது நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையா தான் பார்த்து இவ்வளவு தூரம் என்ன சொல்ல வரீங்க? ஆதங்கமா பேசுறத பார்த்தா பகவந்த் கேசரி ஜனநாயகம் இல்ல அப்படி சொல்ல வரலைங்க. மத்தவங்க சொல்றாங்க, நான் கூட சொல்லுங்க. நீங்க போயிட்டு அந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, ஜனநாயகன் பாட்டு போட்டா பகவந்த் கேசரிக்கு போகுது. ஆமா, அப்படி பகவந்த் கேசரி போட்டா ஜனநாயகனுக்கு வருது. ஆமா, ஜனநாயகனுக்கு வருது இல்ல. அந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்தா இதுக்கு ரெக்கமெண்ட் வருதுன்னு அதில் கமெண்ட்ஸ் இருந்தது. நானே ஆச்சரியப்பட்டேன், அதுக்கு என்ன சம்மந்தம். பட் நான் ஏறக்குறைய அப்படிதான் இருக்கு. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லைங்க, என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் ஒக்கடு பார்த்தேன். ஓகே. ஆனா கில்லியை அடிச்சிக்க முடியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் கில்லியை அடிச்சிக்க முடியாது. ஒக்கடு பார்த்தேன், அது என்னங்க, அது ஒரு ஆக்ஷன் படம். கில்லியை இன்னைக்கு வரையுமே அடிச்சிக்க முடியாது. போக்கிரி தெலுங்குல பார்த்தேன், எங்கேயும் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கான ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா. என்னங்க ஒக்கட சொல்லிட்டீங்க, போக்கிரி சொல்லிட்டீங்க, பகவந்த் கேசரி இல்ல அப்படின்னா யாரடி நீ மோகினி, இல்ல யாரடி நீ மோகினி படம் நம்ம தமிழ்ல பார்த்தோம். ஆடவார மாட்டிலைக்கு அர்த்தாள் வேறேன்னு அவரு வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு. சொல்றீங்களா எல்லா படத்தோட பேர் எல்லாம்? இல்லைங்க, எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. இல்ல இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், வந்து இன்னைக்கு காலகட்டத்துல வந்து தமிழ் உட்பட தெலுங்குலயும் பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல உங்களோட பேரை சஜஸ்ட் பண்ணுங்க. ஆமாம் சார், நானும் ராம்ஜோகி சாஸ்திரி சார், அவர் பெரிய ரைட்டரு. விக்ரந்த் ரோனான்னு ஒரு படம் அஜினேஷ் லோக்நாத்துக்கு நான் சாருக்கு வந்து நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன் நான். அவர் தான் இப்போ காந்தாரா 2 எல்லாம் மியூசிக் பண்ணது. அவருக்கு பண்ணும்போது நான் விக்ரந்த் ரோனால ஓப்பனிங் சாங்கை வந்து தமிழில் நான் பண்ணேன். தெலுங்கில் வந்து அவரும் நானும் சேர்ந்து எழுதணும். அந்த ஆக்ரோஷமான லிரிக் வந்து ரொம்ப ஒச்சாடு தலை வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்துட்டான் தலை வணங்கடா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அது ஒச்சாடு வந்துட்டான் அவன் தலை வணங்கடா அப்படின்னு சொல்கிறதுல இது 2 லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப அத்துப்படின்னா நான் பேச மாட்டேன், பேசுவேன். ஏன்னா எனக்கு நிறைய தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜும் படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன். இப்போ கூட துரந்தர்னு ஒரு மூவி, அது இவங்க நம்ம சரிகமா மியூசிக் அவங்க எனக்கு ஒரு சாங் கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்து அது தமிழ் பண்ணுறேன். இது அதே மாதிரி பஞ்சாபிலேருந்து மஸ்தானின்னு ஒரு மூவி, அதெல்லாம் நான் தமிழ் பண்ணியிருக்கேன். என்னென்னா நமக்கு என் சாங் எல்லாமே கேட்டிங்கன்னா சவுண்டு வைஸ் கரெக்டாக வச்சுருவேன், சந்தத்துக்கு கரெக்டாக இருக்கும், கருத்து ரீதியாக கரெக்டாக இருக்கும். இப்போ அதே அஜினேஷ் லோக்நாத் சார் மியூசிக்கில் தான் நமக்கு ட்ரால் சாங்னு ஒன்று பண்ணாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன்னா,
அஜினேஷ் லோக்நாத் சார் வந்து இவர் உபேந்திரா சார் யூஐன்னு படம். உபேந்திரா சார் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, யாரோ கிண்டல் பண்ணுறாங்க போல் நம்மளை உபேந்திரா சார் மாதிரி பேசி அப்படிலாம் யோசித்தேன். ஏன்னா அவர் பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர், எப்படி நம்ம லைனில் வருவார் அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு வழியாக தான் அந்த பாடல்கள்லாம் வரும். அவரே பேசுகிறாரு, மதன் சார் இது ஒரு ட்ரால் சாங், எல்லாரையும் வந்து ட்ரால் பண்ணணும், கிண்டல் பண்ணணும். அதுவும் நான் எங்கள் கன்னடத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பண்ணியாச்சு. நீங்கள் யார் யாரெல்லாம் என்ன சொல்லணுமோ தைரியமாக சொல்ல முடியுமா, இல்லைன்னா வேறு யாராவது எழுத கொடுக்கட்டுமா அப்படின்னும் போது இங்கே தமிழில் இருக்கிறவங்கள ட்ரோல் பண்ண சொல்கிறாங்களா சொன்னாங்க. அப்போது நான் சொல்கிறேன், அவளின் ஹீரோ எங்கப்பா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ தூரத்தில் இருக்கானா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா, வச்சிட்டாங்க. அதை பாட்டில் சொல்லியிருப்பேன். கட்சி ஒன்று தொடங்கிடலாம், இக்கு போட மறந்துடலாம், கொஞ்சம் டேக்கா தந்து நேக்கா வந்த தலைவர் நீதானே, இக்கு போட மறந்துடலாம். ஆமாம், தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது. அது அது பார்த்தீங்கன்னா டிஎம்கே அந்த ஆளுங்கட்சி இருக்கும். இதில் வந்து இப்படி இருக்கும். இது மாதிரி இல்லைங்க, இந்த ஆம ஓட்டில் வந்து டைட்டானிக் லவ். ஆமாம், அது அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து ட்ரால் பண்ணல, இருக்கிற விஷயத்த சொன்னேன். ஆமா, எல்லாரும் சொல்றதான் நீங்க. அவர் என்ன செல்லூர் மேனா ஒரு சொந்தமா சொல்றீங்க. ஆமா, செல்லூராஜ் சார் அந்த இது பண்ணார் இல்லைங்களா, நம்ம தர்மாக்கோல். ஆமா, அவர் சூப்பர் மேனா. அதில் அந்த பாடல் கேட்டாவே ஒரு ஜாலியா இருக்கும், ட்ரால் சாங் அப்படின்றது தான். பட் நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணல, இதுவெல்லாம் குறையா இருக்குன்ற தைரியமா சொல்றேன். வேலை அது, ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க அதை பண்ண, ஆனா தைரியமா பண்ணிடணும். இவங்க தான் அவங்க தான்லாம் சொல்லக்கூடாது. தைரியம் தப்புன்னா தப்பு தான், அது யாராக இருக்கட்டும் அப்படின்றது. அப்படி தான் என்னுடைய ஜேர்னி இப்போ வரையும் இருக்குங்க சார். ஓகேங்க. இப்போ ஜனநாயகன் படத்தை பற்றி நம்ம பேசலாம். ஒன்றும் தப்பு. ஓகே, இப்போ ஜனநாயகன் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் அதில் வந்து பகவந்த் கேசரியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் ஏதாவது இருக்கா, அல்லது உங்களோட தாக்கம், உங்களோட அந்த பாடல்களை எழுதின ஏதாவது சீன்ஸ் பிட் எதுனா வந்திருக்கா அதில்? இல்லை, அப்படி எதுவும் அது வரல, அப்படி எதுவும் வரல. ஆனால் எனக்கு அதில் ஒரு படத்தில் ஒரு பயங்கரமான சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். எந்த படத்தில்? பகவந்த் கேசரியிலேயே பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும். அந்த சென்டிமெண்ட் இப்போ நான் இவ்வளோ நிறைய சாங் எழுதியிருக்கேன், ஏறக்குறைய ஒரு 500 பாட்டு கிட்டக்க எழுதியிருப்பேன் இந்த 18 வருஷத்தில். எல்லா லாங்குவேஜும் சேர்த்து எழுதியிருப்பேங்க நான். அப்படி இருக்கும்பொழுது எல்லா லாங்குவேஜ்னால் எல்லா லாங்குவேஜும் தமிழுக்கு சொல்கிறேன், தமிழில். தெலுங்கில் நான் ஒரு 10-15 சாங் தான் எழுதியிருப்பேன். இப்படி இருக்கும்பொழுது நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த ஒரு பாட்டு எழுதினேன். ரொம்ப சின்ன சாங் தான். அம்மா வந்து பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அம்மா வரும்பொழுது அவர் வருவார், ஹீரோ சார் வருவார். வந்து அம்மாவை பார்க்கும்போது அம்மா அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி தொட்டு பார்த்துட்டு இறந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு பயங்கர சென்டிமெண்ட் அந்த படத்தில் இருக்குது. அதுக்கு எழுதியிருந்தேன், மாறும் போக்கு மாறாது வாக்கு, என் புள்ள தேடி வரான் மீண்டும் இந்த நாளைக்கு, கத்தாழ முன்ன போல கண்ணோரம் கண்ணீர் தான், கண்ணாடி பிம்பம் போல என் புள்ள தேடி வரான், எட்டி நிற்கும் வானத்தை எட்டித்தோட தோணலை, பொழுதோடு வீடு வாராயோ, ஆத்தாவை காண போகிறேன்னு காக்காவும் செய்தி சொல்லிச்சு அப்படின்னு என் ஸ்டைலுக்கு நான் எழுதியிருந்தேன். அது வேறு மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. என் ஸ்டைலுக்கு அது இன்றைக்கும் நான் அந்த பாட்டை கேட்டேன்னா, ஒரு தாய் மகனுடைய பிரிவு, இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லாதவங்களுடைய வலி, ஒரு தாய்க்கு என்ன பெயின் இருக்குமோ அதை அந்த சாங் சொல்லியிருக்கும். எனக்கு அந்த சுச்சுவேஷனுக்கான இது ஒருவேளை அது அந்த சாங்காவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்டிமேட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் பெரிய சென்டிமெண்ட் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஜனநாயகனில். இப்போ ஜனநாயகன் மாதிரி, பராசக்தி மாதிரி இந்த மாதிரி பெரிய படங்கள் எல்லாம் வருது, பெரிய ஒரு காஸ்டிங்கில் பண்ணக்கூடிய அந்த படங்கள், அந்த படங்கள் எல்லாம் ஏன் உங்களுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகலை, அந்த படங்களுக்கு பாடல் எழுதுவதற்கான? சார் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் குழுவாக இருக்காங்க, ஃபாலோயர். இப்போ நான் உங்களை நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நம்ம சேர்ந்து இருப்போம், திடீர்னு ஞாபகம் வரும் இல்லையா. யாருமே வெற்ற இடம் இருந்தால் தானே மற்றவங்களுக்கு அழைக்க முடியும். இங்கே இல்லைப்பா யாரும் கூப்பிடலாம் அப்படின்னும் போது இப்போ நிறைய பேர் சரிகமாக எழுதியிருப்பாங்க. திடீர்னு துரந்தர்னு ஒரு மூவி வருது, அதுக்கு அவங்கள கூப்பிட்டு ஆனந்த் சாரை கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கு. இப்படி தான் இல்லாத போது தான், மற்றவங்க பிஸியாக இருக்கும்போது தான். ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு காலம் வரும்னு சொல்லுவாங்களே சார், அதுதான். நான் அந்த அம்மா சென்டிமெண்ட் கூட சர்வர் சுந்தரம் மூவியில் பார்த்தேன். அது அந்த அம்மா வந்து சுந்தரம்னு அழுதுட்டு இருப்பாங்க, அவர் வரமாட்டார், அதுக்கப்புறம் வரக்குள்ளேயும் இறந்துட்டு இருப்பாங்க அவங்க. பட் இதில் வந்த பிறகு இறந்துருப்பாங்க. இப்படிலாம் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ரைக் ஆகி தான் நான் அந்த பாட்டு எழுதுனேனே. நான் பாலையா சார் வராரு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து அந்த படத்து வழி எப்படி இருக்கும், இல்லை நான் வரல என் அம்மா கிட்டேயோ
என் பாட்டியோ நாங்கள் நான் போகும்போது அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் எழுதுவேன். பேசிக்காக நான் நல்லா கவிதை எழுதுவேன் சார். என் கவிதை எல்லாமே வலியாக தான் இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும். வழியை பற்றி சொல்கிறீங்க, விவசாயத்தை பற்றி சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு விவசாயி. ஆமாம். நிறைய வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் செட் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஆமாம். பொருளற்ற வார்த்தைகள், ஆனால் அதுக்கு ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி கிஸ்ஸா அது இதுன்னு ஏதோ சம்திங் வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களோட பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு தீர்க்கமான, ஒரு வீர தீரமான, ஒரு மண் வாசம் மாறாத ஒரு வார்த்தைகளை எடுத்து நீங்கள் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காதலையும் காவியத்தையும் எல்லாத்தையும் குழைச்சி போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வரணும் இன்னும் அப்படி நிறைய. ஆமாம் சார். நான் சார் பேசிக்காக நான் சென்னையிலேயே இருந்தேன். நானும் ரூட் பாட்டெலாம் பாடுவேன். அப்படியா? கானாவெல்லாம் எனக்கு எல்லா ஜானரும் பண்ணுவேன். கானாவெல்லாம் எனக்கு ரொம்ப ஓப்பனாக இருக்கிற ஸ்பேஸ் அட்டகத்திக்கு ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த ரூட் தலைக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கலாம். அப்படிதான். அதே போல் நான் வினோத், கானா வினோத் இப்போ பிக் பாஸில் இருக்க, அவர்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நாங்கள்லாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அதே 2D நம்ம ராம ஆண்டாளம் ராவண ஆண்டாளம் படத்தில் ஒரு சாங் ஒன்று, ஒரு அந்த முதல் பாட்டு எழுதின பேருக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுலேயும் நான் கருத்து சொல்லணும். மாடு காணாமல் போச்சு, போய் தேடுறதுக்கு போகிறான், எங்கடா இருக்கீங்க வாங்கன்றது புள்ள மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த மாட்டு விஷயம். இப்போ நான் சொல்கிறேன் லல்லரியோ லல்லரியோ அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தவிடு கொட்டும் சாக்குப்பையை வச்சுருந்தேன், இப்போ கோழி தானே தின்னுடுச்சு அப்படின்னு வேல்முருகன் பாடுறார். இதில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறேன். மேலே தெரு சுற்றி வந்தால் 3 மணி ஆகிடுன்னு, கீழே தெரு சுற்றி வந்தால் 7 மணி ஆகிடுன்னு. இது ஏன்பா அப்படின்னு டைரக்டர் சார் கேட்டார். இல்லை சார், நெருங்கி இருப்பாங்க கிட்டக்க, மேலே தெருன்றதே முன்னாடியே இருக்கும், கீழே தெருன்றது ரொம்ப தூரமாக இருக்கும். ஏன் அது இதில் சொல்லணுமான்னு சொல்லுங்கள் சார், நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் சார் தைரியமாக. எனக்கு எங்கள் கிறிஸ் சார் வந்து பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பார், தைரியமாக பேசுவார். அவர் மாதிரி அரசியல் பேசவே முடியாது, அப்படி சொல்லி தருவார். அப்படி தான் அந்த டீம் கிடச்சிது எனக்கு. ஒவ்வொரு படமும் அப்படி தான் அமைஞ்சுதுங்க. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு 7-8 படம் பண்ணிகிட்ருக்கேன் சார். அதில் ஒன்று வந்து கருப்பர் நகரம், அதில் ஒரு லவ் சாங் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு, நான் அது நல்லபடியாக எழுதினேன். இன்னொன்று பிஸா பாய்ஸ்னு ஒரு படம், இங்கேருந்து நான் ஒரு 5 மாதம் போய் பெங்களூரில் இருந்து நான் அந்த படத்துக்கு மொத்த பாடல்களும் எழுதினேன். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பாலிவுட்டில் வந்து சிக்கன் கரிலான்னு ஒரு மூவி பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சங்கர் சார் அவர் பேர் ப்ரொடியூசர், டைரக்டர் வந்து சேகர் கேஷவ் ஷெரின் அப்படின்னு. சரி, அங்கே ஹிந்தியில் பண்ணிவிட்டு தமிழில் ஒரு படம் பண்ணலான்னு வரும்பொழுது என்னை முதல் பார்த்து ஒரு சீக்கிரமாக ஒரு 3-4 நாள்லேயே படம் சாங்கை முடித்து அனுப்பின பிறகு என்னை பிடிச்சி டயலாக் எழுத வச்சு டைரக்டர் சாரோட சேர்த்து படத்தையும் முடித்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தினேன். இது ஏன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், நான் என் வேலையை பார்த்துருக்கலாம், அங்கே அவ்வளோ பெருசாக நிறைய அனுபவம் கிடச்சிது, தாண்டி நிறைய வழிகள் கிடச்சிது எனக்கு அந்த படத்தில். அது பயங்கர அனுபவமாக இருந்து, ஒரு ஏசி ரூமில் உட்காந்து எழுதிட்டு சிங்கர் வந்த பாட வச்சுட்டு மியூசிக் டேரக்டரோட பேசிட்டு லஞ்சு சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு போகிறத தாண்டி அதில் அந்த படத்தில் போய் நான் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு படம்னா எப்படி இருக்குன்றதை ஒர்க் பண்ணேன் நான். அது கூடிய சீக்கிரம் வரும். அந்த படம் வந்து நம்ம ஜிமிக்கிலி, சில்மிஷன் சிவா, காக்கா முட்டை ரமேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிவம் சார், அங்கே இருக்க சரத் சார், சோப்ராஜ் சார், நல்லாயிருக்கும், ஜாலியான ஒரு இந்த மாதிரியான ஒரு படம். படத்துக்கு வந்து டைலாக் ரைட் பண்ணி டைலாக் அண்ட் லிரிக் பண்ணேன், அசிஸ்டண்ட்டாக பண்ணேன். அந்த படத்துக்கு அசிஸ்டண்ட் ஈபியாக பண்ணேன். அங்கேயே ஒரு 5 months இருந்தேன். அதுக்கு நான் ஏரியா அண்ணன் கில்லி ஆஃபீஸ் பாயிலேருந்து ஆரம்பிக்கிறோம் சார் ஆஃபீஸ் பாயிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆஃபீஸ் பாய் கூட கிடையாது, ஆஃபீஸ் பாயாக நம்மள நினச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம தானே ஆஃபீஸ் பாய். அம்மா கடைக்கு போய் சொன்னால் போகணும், அம்மா வீடு இது செய்ப்பான செய்யணும், அம்மா இல்லைன்னா நம்ம தானே அதை செஞ்சுக்கணும். அப்படி தான் சார் நான் வந்தது. நான் என் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம கும்மிடிப்பூண்டி ரெடில்ஸ் தாண்டி சிறுவாபுரி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து மங்களம்ன்ற ஒரு கிராமம். சிறுவாபுரி தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே. சிறுவாபுரி நல்ல ஊர், அது நான் தண்ணிக்கு போயிட்டு. முருகர் கோவில் இருக்குது, விவசாயம் நல்லாயிருக்கும், வாழை அங்கே பெரிய ஃபேமஸ்ஸு. அங்கே ஆரணின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே இந்த ஆரணி, வேலூர் ஆரணி கிடையாது, இந்த ஆரணி, அந்த ஆரணி தான் எங்களுக்கு டவுனு. அந்த கிராமத்தில் இருந்து வந்த பையன், மங்களம் என்னுடைய கிராமம். அப்பா தான் எனக்கு பெரிய ரோல் மாடலாக இருந்தார். ஏன்னா ஒரு பிடிக்கும் போது இன்னொரு விஷயம் முக்கியமாக இங்கே சொல்கிறேங்க. நான் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவ் வைஸு என் ஃபேமிலி. நான் 2006 சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைன்றது நான் ஊருக்கு போகிறேன்னாவே எல்லோரும் நான் ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் போகிறேன்னு நினைப்பாங்க. அது 1/2 hour தான் இங்கே. பட் நான் சென்னைக்கே வந்துட்டு ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்தேன். அங்கே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்து ஃபோட்டோஷாப்லாம் கற்றுக்கிட்டு அடுத்து தான் திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு டிப்ளமோ படித்து டிப்ளமோ ஐடி, அப்புறம் பிசிஏ பண்ணேன், பிஏ தமிழ் லிட்ரேச்சர் பண்ணேன். இதெல்லாம் வந்து வீட்டுடைய அனுமதி.
அப்பவும் வறுமை என்ன நிறைய அவமானப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு வரையும் உருப்பட மாட்டான், பைத்தியம் ஆகிடுவான், இல்லைன்னா லவ் பண்ண போயிடுவான், சினிமாவில் வந்தாவே இப்படி தான், சினிமா இப்படி நிறைய பேசினாங்க. ஆனால் என் அப்பா அம்மா, என் தம்பி தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு ஃபேமிலி, நான் என் ஒய்ஃப் வராங்க. என் ஒய்ஃப் வந்து அவங்களும் ஒரு கவிஞர். அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டிவ். சூப்பர் சூப்பர் சூப்பர். பெரிய சப்போர்ட்டிவ்னா இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்பேஸ் கொடுக்குறது. ஆமாம், ஸ்பேஸை தாண்டி நான் எப்படின்னா ஒரே ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருப்பேன். அவங்க இதையே செய்யலை, தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார். இன்னும் நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஆமாம், நிறைய முடியும். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கேன்னா கூட அவங்க தான் காரணம். அப்படியா? ஆமாம், பார்த்து பத்திரமா போய் இன்டர்வியூ முடிச்சுட்டு. இல்லை அப்படி கிடையாது. இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குடா, ஏன்னா சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏங்க சும்மா இருக்கீங்க, இன்டர்வியூ இவ்வளோ பேர் இருக்காங்க, இதையெல்லாம் பயன்படுத்திக்க சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. வாய்ப்புகள் கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. பயன்படுத்திக்கிறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க சார். அதில் அவங்க நிச்சயமா எப்படி அவங்க வந்து உங்களுக்கு பேக்கப்பாக இருந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஆமாம் சார் இருப்பீங்க. இருக்கிறேன் சார். நான் எனக்கு என்னென்னா அவங்கன்னு மட்டும் இல்லை சார், என்னை பொறுத்தவரையும் ஒரு பெண்கள் அப்படின்னாவே என் தங்கச்சியெல்லாம் நான் என் குழந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அவங்க. என் தங்கச்சி வந்து கருவாச்சி காவியம் புக்கு படிச்சுட்டு வந்து அழுது கதை சொன்னாங்க. அப்படி வளர்த்துருந்தேன். அண்ணா இது மாதிரி நான் கருவாச்சி இப்படின்னு, அந்த பெரிய மூக்கி இப்படின்னு அப்படி இப்படின்னு கேரக்டராக அப்படியே சொன்ன காலங்கள்லாம் இருக்குது. இவருக்கு ஒரு பாட்டு எழுத ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இப்படிப்பட்ட நடிகருக்கு அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு யாருக்காவது தோணியிருக்கா? யார் மேலேயாச்சும்? சார் அது எனக்கு இப்போவும் அஜித் சார் இருக்குன்னா ஒரு அஜித் சார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதே போல் அது வந்து மாஸான சாங்காக பண்ணணும் அஜித் சாருக்கு. ஒரு லவ் சாங்குன்னா எனக்கு விஜய் சார் பண்ணணும் அப்படின்னு ஆசை. மாஸ் வந்து அஜித்துக்கு லவ் பண்ண அப்படியே தான் பார்த்தோம் சார். நாங்கள் விஜய் சாரை வந்து நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்னு திருமலையில் சொன்னதும் சரி, அந்த லவ் எல்லாம் அப்படி இருக்கும் சார். அவரெல்லாம் லோக்கல் பையன் சார். அவர் அப்படிதான். இப்போ வரவங்களாம் நான் லோக்கல் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் லோக்கல் பையன், நம்ம வீட்டு பையன் அவருங்க. நம்ம காதல் மன்னனுக்கு வரையறை சொல்லுவாங்க, நீங்கள் காதலுக்கு மரியாதை அப்படிதான் சார். அது அவ்வளோ அழகாக இருக்கும் சார். அவர் லவ் பண்ணால் நல்லா இருக்கும். சச்சின்லாம் அவ்வளோ சூப்பர் சார். அப்படி இருக்கும். அப்படி பார்த்துட்டு நம்ம எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, மில்லி உள்ளே போனால் கில்லி வெளியே வருவாண்டான்லாம் அவருக்கான பாடல் கிடையாது. அது ஏன்னா அவர் அரசியல் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். மாசு இருக்கலாம் தான், மாசு சரியாக இருக்கலாமே. ஓகே, இப்போ எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இந்த எக்ஸாம்பிள் இந்த பாட்டு ராயல்ட்டி அது இப்படின்னா, ராயல்ட்டின்றது வந்து இப்போ ராஜா சார் கூட கேட்குறாரு, எனக்கு ராயல்ட்டி இந்த பாட்டை ஏன் பயன்படுத்தினீங்கன்னு. அதில் எனக்கு பெரிய ஒரு அவர் சைடில் இருக்க அவர் சைடில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன் நியாயம் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அந்த டியூனை எடுத்துக்கொண்டு நீங்கள் பாடிக்கலாம். அப்படி தான் கானாவெல்லாம் பண்ணுறாங்க. கானா பாட்டெலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் ஒர்க் கொடுக்குறீங்க. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு ஒரு கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ நீங்கள் ஒர்க் கொடுக்குறீங்க. அவர் எதுக்கு இவர் பாட்டை எடுத்து போடணும்? அவர் ஒன்று கிரியேட் பண்ணலாம் இல்லையா? அப்படி தான் இப்போ இப்போ நம்ம வந்ததே பகவந்த் கேசரி கிளாஷ் அப்படின்னு, அப்படி ஒன்று போகவே வேணாவே. எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு போயிட்டு நம்மளே ஒரு கதை பண்ணலாமே, நம்மளே அழகாக பண்ணியிருக்கலாமே. உங்களுக்கு தெரியுது இல்லை, அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இப்போது முக்கியமாக அந்த பெரியவங்க, அவங்களாம் ரொம்ப பெரியவங்க, சினிமாவில் ரொம்ப வருஷம் இருந்தவங்க. அவர் ஒரு சினிமா குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் இப்படி ஒரு கிளாஷ் வரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா என்ன? எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அதை பிரேக் பண்ணி வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். புதுசாக பண்ணிருக்கலாம். நிறைய இருக்கு. என்கிட்ட கூட 4-5 கதை பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு மாசா வந்து இதான் ஃபைனல் மூவி அப்படின்னு சொன்னா என்கிட்ட அப்படி தான் சார். அவர் எப்படி வந்து ப்ராக்டிக்கலா நடிகர் விஜயா இருக்கும்போது அவர் ப்ராக்டிக்கலா அதுல இருந்து வந்து பொலிட்டிக்கலா உள்ள வரும்போது எத்தனை தலைவர்கள் எல்லாம் வந்து வச்சு வந்தார் பார்த்தீங்களா? அவங்களுடைய பொன்மொழிகள் என்ன, அவங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன, அது எல்லாத்தையும் புரிஞ்சு எடுத்து தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு என்ன கதை ஒத்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு ஆன்லைன் எழுதி அப்படியே படத்தை எடுத்து மாசா விட்டுருப்பாங்க. நான் அவ்வளோதான். இது மாதிரி சார் இப்போ கூட சொல்கிறேன், ஒரு 1000 டைரக்டர்ஸ் இருக்காங்க சார். ஒரு 1000 டைரக்டரும் வந்து இப்போது ரஞ்சித் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாரு ரஜினி சாருக்கு. ஓகே, அதுக்கு எவ்வளோ பேர் வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தேடல் தான் ரஞ்சித் சார் உள்ளே போகிறார். ஆமாம், இப்படி தான் நிறைய தேடி இருக்கலாம், கதை கிடச்சிருக்கலாம். எனக்கு
உன்னால் முடியும் தம்பி படம் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் சார். நான் இந்த சினிமாவுக்கு வந்தது சினிமாவில் வந்து ஜெயிச்சு பெரிய நேஷ்னல் அவார்டு வாங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, என் கிராமத்துக்கு, என் ஊருக்கு நல்லது பண்ணிட்டு செத்து போனோம் கடைசி காலத்தில் அப்படின்றது சார். உண்மையா சார், என் ஊர் வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும். மழை வந்தால் வாழவே முடியாது. ஒரு 3-4 மாதம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போல்லாம் அவங்கவுங்க கொஞ்சம் சம்பாதிச்சு 2 வீலர்ஸ் அப்படிலாம் வச்சுருக்காங்க, நிறைய அவதிப்படுவாங்க. முக்கியமாக அங்கே மெடிக்கல் எங்கேயோ கிடையாது. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க கிராமத்தை சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ளே இருக்க பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம இப்படி தான், யாரும் நம்மளுக்காக கிடையாது, எலெக்ஷன் நடக்கும், இப்படி ஆகும் இப்படி ஆகும். இது எப்போவுமே அரசியல் சார்ந்து இருக்குது. நான் அரசியலை எப்படி நம்புவேன்னா சார், அரசியல் வந்து மேல் மட்டத்திலேருந்து வந்தது அரசியல் கிடையாதுங்க. நான் அரசியல்வாதியாக நான் என் ஊரில் இருக்கேன்னா ஃபஸ்ட்டு என் வீட்டை சரி பண்ணணும், என் தெருவை சரி பண்ணணும், என் தெருவுக்கு மேலே இருக்க இன்னொரு ஊரில் போயிட்டு அண்ணன் இது வேணும்னு கேட்டு வாங்கணும். வேணும்னு கேட்டு நமக்கு மற்றவங்களுக்கு செய்கிறது தான் அரசியல் சார். புரியுதுங்க புரியுது புரியுது. அந்த அரசியல் பங்கு வந்து என் கிராமத்துக்காக நான் அங்கேருந்து வந்தேன். அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து உன்னால் முடியும் தம்பி. உன்னால் முடியும் தம்பியில் கூட நான் கூட பணம் பண்ணணும் அப்படின்லாம், அறிவு பசி ஐயா, அதில் ஒரு குரல் கேட்கும் சார், ஐயா பசி எடுக்குது ஐயா, அறிவு பசி ஐயா, கல்வி இருந்த படிப்பு இருந்தால் போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வரும், குழந்தைங்களாம் ஓடி வரும் சார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சார், அதில் ஒரு கானா இருக்கும். ஜனகராஜ் சார் வந்து சாராய கடையில் உட்காந்துட்டு, அதெல்லாம் எவ்வளோ கருத்து இருக்குது பாருங்கள் சார். சாராய கடையில் உட்காந்துருப்பார், வந்தானோ வந்தான் சொன்னா கொந்தானோ, அபையோரு சபையோரு தாடி வளர்த்தோரு தலை மொட்டை ஆனவர் புள்ள குட்டி இப்படின்னு பாடிட்டு இருப்பார். இப்படியே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா, இதுலேயே உட்கார வச்சுருவாங்க ஆடியன்ஸை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படி இருக்கும் சார். இன்றைக்கி வரையுமே நான் செடி சார், ஒரு தம்பி ஒருத்தன் என் கூட ட்ராவல் பண்ணுறான், என் ஊருக்கு மரமோ புள்ளியே வந்த பையன் சார். அவனுடைய ஆசை என்னென்னா, எங்கெல்லாம் செடி இருக்கோ ஆனால் அந்த செடி பிடிக்கிறேனே, வீட்டில் வைக்கிறேனே, செடி வளர்க்குறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கான் சார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வாழ்வாதாரத்தில் வந்து அரசியல் இருக்குது, அரசியலில் வாழ்வாதாரம் இருக்குது சார். இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரி வேறு தான், ஜனநாயகன் வேறு தான். ஓகே ஓகே ஓகே. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு எடுத்தேன் நான். ஏன்னா பகவந்த் கேசரி பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதோட தமிழாக்கத்தில் நீங்கள் பாடலை எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சார், எனக்கு ஒருவேளை பகவந்த் கேசரியாவே ஜனநாயகன் இருந்தாலும் ஓகே அங்கே டாப் ஜனநாயகனாக தான் இருக்கும். நிச்சயமா. ஏன் அப்படின்னா, ஆமாம் ஏன் விஜய் படம் தான். ஆமாம், ஏன்னா நான் அவருடைய ரசிகன், இல்லை நான் ஒரு சினிமாக்காரர் அப்படின்னு அதை தாண்டி நம்ம இந்த படம் பார்த்துருப்போம் நம்ம, அதெல்லாம் நம்மளை அட வச்சுருப்பாங்க, ஆடியன்ஸ் உட்கார வச்சுருப்பாங்க. அதுவெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன் நான். அப்படியா? எனக்கு என்னமோ ஒரு இது கடைசி படமாக இருக்காதுன்னு சத்தியமாக இல்லை. ஆமாம், எல்லாரும் மாதிரி தான் நானும் ஆசைப்படுவேன், இது கடைசி படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆமாம், ஏன்னா அவர் பிடிக்கும் இல்லையா, சினிமானா பிடிக்கும் நமக்கு. இல்லை நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆமாம், நான் வந்து சொல்லவே சொல்கிறேன், அவர் மீண்டும் வருவாருங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வேணாலும் மாறலாம். ஒருவேளை அவர் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கலை அப்படின்னா அகைன் கண்டிப்பாக நம்ம அத்தனை பேர் ஏங்கி நிற்கிறோம் இல்லையா, நம்மளுடைய இயக்கத்தை போக்குவதற்காக அவர் மீண்டும் வருவார். வந்தால் சந்தோஷம் சார். இன்னொரு விஷயம் சார், கடைசியாக இதை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி படம் விஜய் சார்து பகவந்த் கேசரி போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் எழுதினேன். இப்போ தான் எல்லாரும் யாரா இப்படி போட்டிருக்காங்க அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அவர் அதாவது சீதகாதி மாதிரி செத்தும் கொடுத்தார் சீதகாதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடைசி படத்தில் கூட என்ன உட்கார வச்சு, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்தா என்ன உட்கார வைக்கிற அளவுக்கு. ஆமாம், எங்கள் கிறிஸ் சார் வந்து நிறைய சொல்லுவாருங்க, அஜித் சார் பற்றியும் விஜய் சார் பற்றியும். அண்ணான்னு தான், 2 பேரும் அண்ணான்னு தான் பேசுவாங்க. அவங்க இயல்பானவங்க, நல்லவங்க. ஸோ உங்களுடைய படம் படத்தில் வெற்றி அடைஞ்சால் பெரிய விஷயம் நான் சொல்கிறேன். நான் பயங்கரமாக கானா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த சாங்கு, இந்த மருவத்தூர் ஓங்காலியன்னு ஒரு சாங்கு, அது டாஸ்மாகில் தள்ளாடி சைடிஸும் இல்லாமல் உன்னாலே மதிக்கட்டு நானும் தன்னாலே அழிஞ்சேனே அப்படி. டாஸ்மாக் பாலிடெக்னிக் திவ்யா பொண்ணே உன்னால் பட்டதெல்லாம் போதும் அடி, ஒரு கண்ணில் நீயும் பார்த்த நான் பரீட்சையில் தோத்த நேற்று அம்மாடி. இப்படியே எனக்கு பாட தெரியும். அப்படியே இப்படி வந்தோம்னா
இது கிராமிய பாட்டாக வந்து மாங்காய் பழம் மடியில் கட்டியே என் அக்காடி என் மாமனாரை பார்க்க போனேன் என் அக்காடி இப்படியும் பாட வரும். இலக்கணமாகவும் தெரியும். நான் நிறைய டிவோஷனல்ஸ் எழுதியிருக்கேன் சார். நிறைய டிவோஷனலில் பார்த்தீங்கன்னா முருகர் அறுபடை வீடுக்கு எழுதியிருக்கேன். சிவன் எங்கள் சார் மியூசிக் கிறிஸ் சார் மியூசிக்கில் அண்ணாமலையார் பற்றி எழுதியிருக்கேன். நான் எது கொடுத்தாலும் எழுதுவோம் சார். அது எல்லாமே நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சிங்க. மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.